இவ்வளோ கூட்டம்? தெரியல, இவ்வளோ கூட்டமாக இருக்குதானே? இந்த பசங்க போடுறாங்க, இந்த பக்கம் பொண்ணு பசங்க இருக்காங்க, என்னடா கூட்டம்? ஒண்ணுமே தெரியலையாண்ணே. தெரியல தெரியலையாண்ணே. நல்லா பாரு. நல்லா பாக்குறேண்ணே. இது தூய தோமா மேல்நிலை பள்ளி. 160 ஆண்டுகளுக்காக இந்த மக்களுக்காக கல்வி பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளி. இந்த பள்ளியில உதவி தலைமை ஆசிரியர் திரு ஆல்பர்ட் தேவநேசன் தெரியுமா? தெரியாது. உதவி தலைமை ஆசிரியர் திரு ஆல்பர்ட் தேவநேசன் சொல்லுங்க. தெருக்கூத்து ஒண்ணு போட போறாரு. அந்த தெருக்கூத்து பேர் தெரியுமா? தெரியல. போதையின் பாதையில். போதை பாதை. போதை போதையின் பாதையில். போதையின் பாதையில். இது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான தலைப்பு. ஓகேண்ணா. என்ன தலைப்பு? போதையின் பாதையில். போதையின் பாதையில். பாதை. பாதை. சரி, ஆனா இந்த சிறப்பான தெருக்கூத்துக்கு இவ்வளவு பேர் வந்துக்கிறாங்க. ஆமாண்ணா. இவங்க எல்லாரையும் வரவேற்கணுமா இல்லையா? வரவேற்கணும். நல்லா வரவேற்கணுமா இல்லையா? கண்டிப்பா. மைக் எதுக்கு வச்சுக்கிறாங்க? மைக்ல பேசு. வணக்கம். எப்படி பண்ணுவ? வணக்கம். வணக்கம். எப்படி பண்ணுவ? வணக்கம். எப்படி பண்ணு? வணக்கம். வணக்கம். நான் பண்றேன் கவனி. ஆனா கை ரெண்டு தூக்கிக்கோ. தூக்கிக்கோ. நல்லா வச்சுக்கோ. அப்படியே வா. அப்படியே வா. அப்படியே வா. அப்படியே வா. வணக்கமுங்க. வணக்கமுங்க. பொதுவாக வணக்கம் சொன்னா எப்படி? அக்கா அம்மாரெலாம் இருக்கிறாங்க, அண்ணன்மார் இருக்கிறாங்க, ஐயாமார் இருக்கிறாங்க, அம்மாமார் இருக்காங்க, நம்ம தாளாளர் வந்திருக்கிறாரு, சிறப்பெருங்களாம் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்த்து வணக்கம் போடணுமா இல்லையா? எப்படி போடலாம்? எப்படி? அப்படியே தூக்கு. அப்படியே தூக்கு. வணக்கமுங்க. 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 பெண்களுக்கும் வணக்கமுங்க, பெரியோர்களுக்கும் வணக்கமுங்க. ஆண்களுக்கும் வணக்கமுங்க, பெண்களுக்கும் வணக்கமுங்க, பெரியோர்களுக்கும் வணக்கமுங்க. 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 விருந்தினருக்கு வணக்கமுங்க, ஆசிரியருக்கு வணக்கமுங்க,
வணக்கம் சொல்லியாச்சே இல்லையா? முடிச்சாச்சு. எல்லாரும் சொன்னமா? சொல்லியாச்சு. பாரு எல்லாரும் சொன்னமா? யாரோ ஒருத்தர் விட்டுமானே. வணக்கம் வந்துச்சா இல்லையா? அம்மா பா வந்துச்சா? அப்புறம் எல்லாருக்கும் வந்துச்சா வணக்கம்? சரி ஆனா இப்போ இந்த நாடகத்தை உற்சாகப்படுத்தணும்ல, ஆமாண்ணா. இந்த தெருக்கூத்தை உற்சாகப்படுத்துறவங்களுக்கு ஆனா எல்லாம் சேர்ந்து ஜோரா ஒரு கை தட்டி வைப்பாங்களா? ஒரு கை தானே தட்ட சொன்னாரு. ஏய் ஒரு கை தட்ட. அண்ணே சேவையா? அண்ணே என்னடா சொன்னே? ஒரு கை தட்ட. கை தட்டு சொன்னேன். ஏய் என்னடா சொன்ன? நான் கை தட்டு சொன்னேன். இப்படியா தட்ட சொன்ன? ஒரு கை தான் தட்ட சொன்ன. ஒரு கை. ஏய் அண்ணன் பார், அண்ணன் உச்சால அப்படியா ஒரு அம்மா இப்படின்றாங்க, உங்கள் தம்பி இப்படின்றாங்க. அந்த அக்கா காருக்குள்ள இருந்தே இப்படின்றாங்க. ஏய் அண்ணே நான் சொன்னது ஒரு கை தட்ட சொன்னேன். ஒரு கையிலையா? ஆமா. ஏய் வா. ஒரு கை தட்டனை எப்படி தட்டணும் அந்த கட்டிங்காரங்க மட்டும்தான் தெரியும். தட்டா வந்தே நீ என்ன பாருங்க, கட்டியங்கார பாராடி என்ன பாருங்க. நாடாளும் ராஜா இவன் பாருங்க, சிங்கம் போன்ற நாடாளும் ராஜா இவன் பாருங்க. நாடாளும் ராஜா இவன் பாருங்க, சிங்கம் போன்ற நாடாளும் ராஜா இவன் பாருங்க. நாடாளும் ராஜா இவன் பாருங்க, சிங்கம் போன்ற நாடாளும் ராஜா இவன் பாருங்க. பாருங்க சிங்கம் போல நாடா ராஜா இவன் பாருங்க. இவன் நடை ஒரு விதம், நடை ஒரு விதம், படை ஒரு விதம், கொடை ஒரு விதம், நடை ஒரு விதம், படை ஒரு விதம், கொடை ஒரு விதம். நாடாளும் ராஜா இவன் பாருங்க, சிங்கம் போன்ற நாடாளும் ராஜா இவன் பாருங்க. இவன் நடை ஒரு விதம், உடை ஒரு விதம், படை ஒரு விதம், கொடை ஒரு விதம். நாடாளும் ராஜா இவன் பாருங்க, சிங்கம் போன்ற நாடாளும் ராஜா இவன் பாருங்க. வாளெடுத்து போர் புரிந்தால் வலிமையாலே வீட்டிடுவேன், தோளோடு தோள் கொடுத்தால் தோழமையை காட்டிடுவேன். வாளோடு வாளெடுத்தால் வலிமையை வீட்டிடுவேன், தோளோடு தோள் கொடுத்தால் தோழமையை காட்டிடுவேன். வாளெடுத்து போர் புரிந்தால் வலிமையாலே வீட்டிடுவேன், தோளோடு தோள் கொடுத்தால் தோழமையை காட்டிடு. இவன் நடை ஒரு விதம், உடை ஒரு விதம், படை ஒரு விதம், கொடை ஒரு விதம், நடை ஒரு விதம், உடை ஒரு விதம், கொடை ஒரு விதம், கொடை ஒரு விதம். நாடாளும் ராஜா இவன் பாருங்க, ராஜா இவன் பாருங்க. அப்பம் மட்டும் அரசர்கள் கணக்கிலே அடங்காது, போற்றோடும் மன்னர்களின் பேரை சொல்ல முடியாது. அப்பம் கட்டும் நாடுகளிலே கணக்கிலே அடங்காது, போற்றோடும் மன்னர்களின் பேரை சொல்ல முடியாது. இவன் நடை ஒரு விதம், உடை ஒரு விதம், படை ஒரு விதம், கொடை ஒரு விதம், படை ஒரு விதம், கொடை ஒரு விதம், உடை ஒரு விதம். நாடாளும் ராஜா இவன் பாருங்க, சிங்கம் போன்ற நாடாளும் ராஜா இவன் பாருங்க. நாடாளும் ராஜா இவன் பாருங்க, சிங்கம் போன்ற நாடாளும் ராஜா இவன் பாருங்க.
மன்னா மன்னா ஒன்றுமில்லை மன்னா. என்ன இழுவை சொன்னவரை செய்யவில்லையே மன்னா. தாங்கள் சொல்லி நான் செய்யவில்லையா? என்ன வேலை மன்னா? மக்கள் அனைவரும் எப்படி இருக்கிறார்கள் கேட்டீர்கள். ஓ அதுவா மன்னா? தங்கள் ஆட்சியில் அனைவரும் சிறப்பாக அமோகமாக உள்ளார்கள் மன்னா. மந்திரியாரே, இதை நான் ஒரு காலம் நம்ப மாட்டேன். நீயும் நானும் நேரடியாக நான் சென்று பார்த்தாலோடு நான் நம்ப மாட்டேன். அதற்கான ஆயத்தத்தை செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா, உடனடியாக செய்கிறேன். இவன் பாருங்க சின்ன பையா அண்ணே. டேய் சின்ன பையா அண்ணே வந்துட்டேன். தெருக்கூத்து பாத்தியா? பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நானே. பாத்தியா? பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இவங்க எல்லாம் பார்த்தாங்களா? இவங்க எல்லாம் பார்த்தாங்களா? அந்த மஞ்சா புடவை கட்டிக்கிறவங்க பார்த்தாங்களா? சிறப்பு இருந்தாலும் பார்த்துக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க பார்த்தாங்களா? எல்லாம் பார்த்துக்கிறாங்க. தபார் அண்ணே இவங்க எல்லாம் பார்த்தாங்களா? முக்கியமா இவங்க பார்த்தாங்களா? பார்த்தீங்களா? டேய் சின்ன பையா, அண்ணே ராஜா நகர்வனம் வர போறாரு. என்ன வனம் வராரு? நகர்வலம் வரப்போ. நகர்வனம் வர போறாரு. டேய் அண்ணே நீங்க ஏதாவது தப்பு கிப்பு பண்ண போதுங்க. எந்த தப்பு கிப்பு பண்ணிச்சுனாலும் போச்சு. யாரும் காப்பாற்ற முடியாது. ஒருத்தரும் காப்பாற்ற முடியாது. டீச்சர் லெட்டர் எழுதி கொடுத்தவரை காப்பாற்ற முடியாது. என்னதான் பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற முடியாது. நான் சொல்றேன். அண்ணே வந்தேன் இது என்ன பாருங்க. என்னடா எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க. என்னடா டவுட்டு? ரொம்ப நாளா டவுட்டுங்க. என்ன டவுட்டு? ஆனா அதுக்கு உனக்கு பதில் சொல்ல முடியுமா நான் தான் தெரியலையாங்க. ஆலினா வேணுங்கிறாஜோட எவ்வளோ பதில் சொல்றேன். அண்ணே நாணயமும் சில்லறையும் ஒண்ணாண்ணா? நாணயமும் சில்லறையும் ஒண்ணு ஒண்ணாண்ணா? இருடா, அவசரப்படாதா, யோசிக்க. நல்ல இதெல்லாம் பெரிய விஷயமாச்சுடா. நாணயம் சில்லறையும் ஒண்ணாமா? ஏய் குழந்தையிலே ஒண்ணு நிச்சு, அப்புறம் ஒண்ணுதான்டா. ஒண்ணுதாண்ணா? கன்ஃபார்ம், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒண்ணாமா? நாணயமும் சில்லறையும் ஒண்ணு. ஒண்ணா ஒண்ணு. ஓகேண்ணா. இப்போ ஒரே ஒரு கேள்விண்ணா. சொன்னா இப்ப நாணயக்காரன் சொல்றாங்க, ஆனா சில்லறைக்காரன் சொன்னா மட்டும் ஏன்னா இதுவா பாக்குறாங்க? நாணயக்காரனே நாதான்டா. நாணயக்காரன் நீதான், அப்ப சில்லறைக்காரன்? ஏய் நான் நாணயக்காரன் ரொம்ப நியாயமானவாள். ஓகேண்ணா. ஆமா. சில்லறைக்காரனா? என்னது சில்லறைக்காரன்? என்னது சில்லறைக்காரன்? சில்லறை பையன்றாங்களே. ஏய் யார சொல்ற நீ? நான் நாணயம் மட்டும் ஏத்துக்கிறேன், அதே சில்லறை பையன்றாங்களே. என்னையா சில்லறை பையன் நீ? நாடாளும் ராஜா இவன் பாருங்க, சிங்கம் போன்ற நாடாளும் ராஜா இவன் பாருங்க. நாடாளும் ராஜா
ஏய் ஆ ஆ சுடா 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 புடா 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 வெடி 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 குது 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 ஏய் சுடா சுடா ஆயா ஆய் ஆடன கால்டா 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 ஆல் கால்டா ஏய் 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 செவத்துக்கு பின்னாடி வரான் பாரு. குத்து குத்து அவனை வெட்டு கொலை பண்ணு. விடாத விடாத தூக்கு தூக்கு அவனை. கதவுக்கு பின்னாடி இருக்கிறான் பாரு. கதவுக்கு பின்னாடி இருக்கிறான் பாரு. மண்ட கால்டா 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 ஷூட் பண்ணு. வெட்டு அவனை வெட்டு. கத்திலே வெட்டு. மந்திரியாரே அரசே மந்திரியாரே அரசே ஏதோ வன்முறை நிகழ்ந்து போகிறது. எனது பிடிக்காதவை பிடித்து சிறை அடைங்கள். பிடிக்காதவை அரசே, இவர்கள் தான் அரசே. இவர்கள் மட்டுமல்ல, இங்கு இருக்கும் அனைவரும் தான் அரசே. நாடும் மக்களும் அமைதியாக இருக்க வன்முறை தூண்டுவது போல் தெரிகிறது. அரசே, இவர்கள் வன்முறையை ஏதும் தூண்டவில்லை அரசே. என்ன வன்முறை தூண்டவில்லையா? சுடு, அடி, வெட்டு, ஏன் கொன்று விடு என்று கூட சொல்கிறார்களே, வன்முறை தூண்டவில்லை என்று சொல்கிறீர்கள். அரசே, இது ஒரு விளையாட்டு அரசே. மந்திரியாரே, இது என்ன விளையாட்டு? மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இணைந்து விளையாடும் விளையாட்டுகள் நமக்கு தெரியும். இது என்ன விளையாட்டு? அடி, உதை, வெட்டு, ஏன் கொன்று விடு என்று கூட சொல்கிறார்களே. மந்திரியாரே, அது மிகவும் ஆபத்தானது. இதை உடனே தடுக்க வேண்டும். உடனே அவர்களை பிடித்து சிறையில் அடையுங்கள். அப்படியே செய்கிறேன் அரசே. யாரங்கே உடனே இவர்களை கைது செய்யுங்கள். இது மன்னரின் உத்தரவு. இவன் பாருங்க சிங்கம் போன்ற நாடாளும் ராஜா. இவன் பாருங்க நாடாளும் ராஜா. நாடாளும் ராஜா இவன் பாருங்க. சிங்கம் போன்ற நாடாளும் ராஜா இவன் பாருங்க. வந்தேன் இதென்ன பாருங்க, கட்டியங்கால் வாரான் இதென்ன பாருங்க. வந்தேன் இதென்ன பாருங்க, வந்தேன் இதென்ன பாருங்க, கட்டியங்கால் வாரான் இதென்ன பாருங்க. வந்தேன் இதென்ன பாருங்க, கட்டியங்கால் வாரான் இதென்ன பாருங்க. சின்ன பையா ஏய் சின்ன பையா ஏய் சின்ன பையா சொன்ன கேட்டீங்களாடா டே டேய் சொன்ன கேட்டீங்களாடா டே கேட்டியாடா டே இப்ப ராஜா பூச்சின்னு போயிட்டாரா டே ஒன்னும் பண்ண முடியாதுடா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாதுடா டே டீச்சர் லெட்டர் எழுதி கொடுத்து ஏச்சம் கிட்ட போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ராஜா எந்த பூஜா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. போனது போனது தானே. வந்தே நீ என்ன பாருங்க, கட்டியங்காரவா நீ என்ன பாருங்க, கட்டியங்காரவா நீ என்ன பாருங்க. வந்தே நீ என்ன பாருங்க, கட்டியங்காரவா நீ என்ன பாருங்க. சின்ன பையா அண்ணே கால கேக்குதுண்ணே. இந்த சிறப்பு விருந்தினர்கள் லெட்டர் கொடுத்தா கூட என்ன ஆகாது, வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகாது. மாட்டிக்கினாலும் மாட்டிக்கினாலும் நாட்டு இருந்துதான் அது என்ன பண்ணாலும் மாட்டிக்கிட்டு மாட்டிக்கணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரும் ஒழுங்கா பாய்ங்களா
திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது ராசாமி. நான் எல்லாம் ஒழுங்கா இருந்து இந்த படிப்பு முடிச்சுட்டு போன சாமி. வந்தேன்டா வண்ண பாருங்க பட்டியக்காரன் என்ன பாருங்க, வந்தேன் இது என்ன பாருங்க. பட்டியக்காரன் என்ன பாருங்க. சின்ன பையா அண்ணே தெரியல. என்ன வித்தியாசமா சோக்காகிறேன் இன்னைக்கு? வித்தியாசமா இருக்கிறேன், நான் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறேன். என்னடா வித்தியாசமாகிற? அது எப்படி நான் சொல்றது, சொல்லாம இருக்க முடியல, சொல்லிதான் ஆகணும். சொல்ல பாக்கலாம் என்ன நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணணும். ஏய், நீயா? என்னடா சொல்ற? அந்த பொண்ணு பண்ண கூத்த கேட்க மாட்டேங்க. என்ன பண்ண நீ? என்னது என்ன பண்ண? நான் லவ் தான் பண்ணேன். அவளும் பார்த்துனே இருந்தா. சரி உன்னை பாக்குறாள், உன்ன நானும் உத்து பார்த்தேன். சரி நம்மள லவ் பண்றான்னு நினைச்சுக்கினேன். நான் ஒரே ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணேன். 10 ரூபாய் செலவு பண்ண? ஒரே ஒரு 10 ரூபாய். அப்புறம் அவளுக்கு வச்சான் பாரு 500 ரூபாய் செலவு. இல்ல பரவாயில்ல. அந்த படிக்க தெரியாம இப்படி நீ 10 ரூபாய் செலவு, அவங்களுக்கு 500 ரூபாய் செலவு. 500 ரூபாய் செலவு வச்சு எப்படிடா செலவு பண்ண? நான் ஒரே ஒரு ரோஸ் தானே வாங்கி போனேன். எவ்வளவு அது? 10 ரூபாய். அப்ப அவளுக்கு எப்படி 500 ரூபாய் செலவு? நான் நடந்ததை கேள்னா சொல்லுடா எப்பா. காலைல புதுசா 500 ரூபாய் செருப்பை வாங்கி போட்டுன்னு வந்தான். அப்புறம் 500 ரூபாய் அந்த செருப்பு. நானே ஏதோ ரோஸை லவ் பண்றேனே, ரோஸை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போனா ரோஸியும் வாங்கல, ஒண்ணும் வாங்கல. அந்த 500 ரூபாய் செருப்பை கட்டிக்கினேன். அச்சா பாரு டமா டமா அதான் உடம்பு ஃபுல்லா செருப்பாக்குதா? செருப்பே என் உடம்பு செருப்பானா பரவாயில்ல, எனக்கு 10 ரூபாய் தான் செலவு. அவளுக்கு 500 ரூபாய் செலவு. அவ 500 ரூபாய் செலவு இல்ல நாய, அவளுக்கு அந்த வாழ்க்கையே லாபம்டா, லாபம். வந்தேன் இது என்ன பாருங்க, கட்டியக்காரன் பாராது என்ன பாருங்க. வந்தேன் இது என்ன பாருங்க, கட்டியக்காரன் பாராது என்ன பாருங்க. நாடாளும் ராஜா இவன் பாருங்க, சிங்கம் போன்ற நாடாளும் ராஜா இவன் பாருங்க. சிங்கம் போன்ற நாடாளும் ராஜா இவன் பாருங்க. இவன் நடை ஒரு விதம், உடை ஒரு விதம், நடை ஒரு விதம், கொடை ஒரு விதம், நடை ஒரு விதம், உடை ஒரு விதம், நடை ஒரு விதம், கொடை ஒரு விதம். நாடாளும் ராஜா இவன் பாருங்க, சிங்கம் போன்ற நாடாளும் ராஜா இவன் பாருங்க. இப்ப இந்த பக்கம் முடி. I will come. Yes, yes. இந்த பக்கம் போறா. Beautiful, beautiful. Super, super. Yes, yes, I will come, I will come. யாரோ ஒருவன் தனிமையில் பேசிக்கொண்டும் ஆகாயத்தில் எதையோ எழுதி கொண்டும் போகிறானே, அவன் யார்? அயல் நாட்டிலிருந்து ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதற்கு கையளவு பெட்டி ஒன்று வந்துள்ளது. நாம் ஏற்கனவே ஒரு பொருளை பார்த்தோம் அல்லவா, அது போன்ற பொருள் தான் இதுவும். இதை அதிகமாக பயன்படுத்தினால் நேரம் வீணாகிறது, கண்கள் பறிபோகிறது, முடிவிலே இப்படி பைத்தியமாய் அலைகிறார்கள். மந்திரியாரே, இது மிகவும் ஆபத்தானது. இதை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அதிகம் பயன்படுத்துபவர்களையும் கண் பார்வை இழந்தவர்களையும் ஏன் பைத்தியமானவர்களையும் எனக்கு உடனடியாக தெரியப்படுத்துங்கள்.
நான் வருகிறேன். அப்படியே ஆகட்டும் மன்னா. ராஜா இவன் பாருங்க, சிங்கம் போன்ற நாடால். ராஜா இவன் பாருங்க, சிங்கம் கொண்ட நாடா, ராஜா இவன் பாருங்க. வந்தேன் இது என்ன பாருங்க, கட்டியங்கார வாரா நீ என்ன பாருங்க, கட்டியங்கார வாரா நீ என்ன பாருங்க, கட்டியங்கார வாரா. என்ன பாருங்க, கட்டியக்காரன் வாரா என்ன பாருங்க. கொஞ்சி கொஞ்சி பேசிடும் அழகுக்கில்லை, குடியாடி மகிழ்ந்திட எல்லை இல்லை. கொஞ்சி கொஞ்சி பேசிடும் அழகுக்கில்லை, குடியாடி மகிழ்ந்திட எல்லை இல்லை. இந்த நிலை மாறுமோ, இந்த நிலை உயருமோ, இந்த நிலை மாறுமோ, அந்த நிலை உயருமோ. நாமும் வேண்டி கருணையோடு வேண்டுவோம், நிரந்தரமாக எங்கள் வாழ்வு மாற வேண்டுவோம். கொஞ்சி கொஞ்சி பேசிடும் அழகுக்கில்லை, குடியாடி மகிழ்ந்திட இல்லை இல்லை. இந்த நிலை மாறுமோ, வந்த நிலை உயருமோ, இந்த நிலை மாறுமோ, வந்த நிலை உயருமோ. கட்டளை நாமும் வேண்டி கருணையோடு வேண்டுவோம், நிரந்தரமாக எங்கள் வாழ்வு மாற வேண்டுவோம். கொஞ்சி கொஞ்சி பேசிடும் அழகுக்கில்லை, குடியாடி மகிழ்ந்திட எல்லை இல்லை. பாடாத பறவை இல்லை, கூவாத குயிலும் இல்லை, பேசாத பெண்ணும் இல்லை, நிற்காதோ இந்த முல்லை. பாடாத பறவை இல்லை, கூவாத குயிலும் இல்லை, பேசாத பெண்ணும் இல்லை, நிற்காதோ இந்த முல்லை. கொட்டிடும் ரசு கொட்ட மத்தள முழங்க ஆடுவோம், ராகதாளம் கதிகள் சேர்த்து வெற்றி கீதம் பாடுவோம். கொட்டிடும் ரசு கொட்ட மத்தள முழங்க ஆடுவோம், ராகம் தாளம் கதிகள் சேர்த்து வெற்றி கீதம் பாடுவோம். கொஞ்சி கொஞ்சி பேசிடும் அழகுக்கில்லை, குடியாடி மகிழ்ந்திட எல்லை இல்லை. இந்த நிலை மாறுமோ, வந்த நிலை உயருமோ, இந்த நிலை மாறுமோ, வந்த நிலை உயருமோ. கத்தனை தினமோ வேண்டி கருணையோடு வேண்டுவோம், நிரந்தரமாக எங்கள் வாழ்வு மலர வேண்டுவோம். கொஞ்சி கொஞ்சி பேசிடும் அழகுக்கில்லை, குடியாடி மகிழ்ந்திட எல்லை இல்லை. கொஞ்சி கொஞ்சி பேசிடும் அழகு எல்லை இல்லை. நாடாளும் ராஜா இவன் பாருங்க, சிங்கம் போன்ற நாடாளும் ராஜா இவன் பாருங்க. நாடாளும்
மிக அருமையான ஆட்டம். அரசே, ஏற்கனவே வெளிநாடு சென்று நடனம் பயின்று அங்கிருந்து நடன பயிற்சி மேற்கொண்டு வந்து ஆடிய மங்கையரை தான் நீங்கள் கண்டீர்கள். ஆனால் நம் நாட்டில் எந்த ஒரு இசையுமே இல்லாமல், எந்த பாடலும் இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மன்னா. அவர்களை அழைத்து வந்திருக்கிறேன். அதோ இருக்கிறார் பாருங்கள். என்ன இசையே இல்லாமலா? ஆமாம் மன்னா. அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். மன்னா, தாங்கள் அழைக்கிறீர்கள் என்று அவர்களை கூப்பிட்டேன். அவர்களோ அவன் கிடக்கிறான் முட்டாள், என்ன கூறுங்கள்? அவன் கிடக்கிறான் முட்டாள் என்று அவர்கள் கூறினார்கள் மன்னா. மந்திரியாரே, இது அவர்கள் கூறுவது போல் இல்லை. வீணாக என்னுடைய வாளுக்கு வேலை கொடுத்து விடாதீர்கள். ஐயோ மன்னா, நான் அப்படி சொல்லவில்லை மன்னா. அழைத்து வாருங்கள் அவர்களை. அவர்கள் வரவில்லை மன்னா. நாம் தான் அவர்களை போட்டு பார்க்க வேண்டும் மன்னா. சரி, வாருங்கள் போய் பார்க்கலாம். மந்திரியாரே, மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்க இவர்கள் மட்டும் எப்படி இப்படி? மன்னா, நானும் அதே ஐயத்தோடு தான் அவர்களை பின்தொடர்ந்து பார்த்தேன். பார்த்தால் அவர்கள் நாட்டின் ஏதோ குடிமகன்கள். ஒரு கடைக்குள் செல்கிறார்கள், பின்பு ஒரு பாட்டிலை வாங்குகிறார்கள், அதிலிருந்து ஒன்றை பருகுகிறார்கள், உடனே தன்னிலை மறந்து ஆடுகிறார்கள், விழுகிறார்கள், எழுந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் எந்த நாட்டின் இசையுமே இல்லாமல் குடிமகன்கள். இப்படி தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மன்னா. முட்டாள் மந்திரியாரே, நீர் ஒரு மந்திரி அமைச்சராக்கும். அது ஒரு சரக்கு பாட்டில். அதை அருந்துவதால் உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்து விடும். ஏன் கடைசியில் மரணம் கூட ஏற்படும். எனவே அதை உடனே தடை செய்ய வேண்டும். அமைச்சரவை கூட்டுங்கள், தீர்மானம் நிறைவேற்றுங்கள். உடனே செய்கிறேன் மன்னா. நாடாளும் ராஜா இவன் பாருங்க, சிங்கம் போன்ற நாடாளும் இவன் பாருங்க. மன்னா, சொல்லுங்கள். ஒரு பெண் ஒரு புகார் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறாள் மன்னா. என்ன புகார் மந்திரியாரே? கடந்த மாதம் வரை நன்றாக பேசிக் கொண்டிருந்த ஒருவன் திடீரென்று பேச்சையே நிறுத்தி விட்டானாம் மன்னா. அதோ அங்கே இருக்கிறான் பாருங்கள். மந்திரியாரே, எனக்கும் இந்த ஐயம் இருந்தது. ஏதோ மாட்டு சாணியை போன்ற ஒரு பொருளை எடுத்து கையில் தேய்த்து அதை வாயில் போட்டவுடனே பைத்தியமாக்கி விடுகிறார்கள். மேலும் வாயில் சின்ன தலையில் போட்ட ஒரு பொருளை வாயில் போட்டவுடனே பேசாத நிலைக்கு சென்று விடுகிறார்கள். இது பெரும் வியப்பாக உள்ளது. உடனே நமது அரசு மருத்துவரை அழையுங்கள், என்னவென்று கேட்கலாம். மன்னா, மருத்துவரே. அரசே வணக்கம். வணக்கம் வணக்கம். அது ஒன்றுமில்லை மன்னா. வடநாட்டில் இருந்து இறக்குமதியான போதைப் பொருள் தான் அது. அப்படியா? அதை உட்கொள்ளும் மனிதர்கள் நிலை என்னவாகும் மன்னா? அதை தொடர்ந்து பயன்படுத்துவதால் புற்றுநோய் வரும். என்ன? புற்றுநோய் வருமா? புற்றுநோய்க்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கவில்லையே. மேலும் தொடர்ந்து பயன்படுத்துபவர்களுக்கு குழந்தை பேர் இருக்காது. என்ன குழந்தை பேர் வேற இருக்காதா? ஆண்மை போல் இருப்பார்கள் மன்னா, ஆனால் ஆண்மை தன்மை இருக்காது. என்ன? ஆண்மை போல் இருப்பார்கள், ஆனால் ஆண்மை தன்மை இருக்கிறதா? மந்திரியாரே, மன்னா, கேட்டீர்களா?
இது மிகவும் ஆபத்தானது. ஆமண்ணா. இதை தடை செய்யவில்லை என்றால் நம் நாட்டில் குழந்தைகளுக்கே பஞ்சம் ஏற்பட்டுவிடும். உடனே இதை தடை செய்ய வேண்டும். மன்னா, அந்த மனிதன் இறந்தே போய்விட்டான் மன்னா. என்ன? நேற்று இருந்தவன் இன்று இறந்து விட்டானா? இத்தனை நாள் இசையே இல்லாமல் ஆடிக்கொண்டிருந்தான். இப்பொழுது அவனுக்காக நாம் இசையை போட்டு நாம் அனைவரும் ஆட வேண்டியதுதான். நாடாளும் ராஜா இவன். வந்தே நீ என்ன பாருங்க, மக்களுக்கெல்லாம் ஒரு தகவல் சொல்லணும். இந்த போதைப் பொருள்லாம் வருதுன்றதுனால நமது மன்னர் என்ன பண்ணாரு, போர்களை திரட்டி கொண்டு போதைப் பொருள் சப்ளை பண்ற வடநாட்டுக்கு போய் அதை சார்ந்த அரசியலையும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற செல்போன் தயாரித்து மக்களை பிள்ளைகளை கெடுத்துக் கொண்டிருக்கிற அரசனையும் போர் செய்வதற்காக படையெடுத்துக் கொண்டு போயிருக்கிறார். அங்கு என்ன நடந்ததோ தெரியவில்லை. எந்த சூழ்ச்சியின் காரணமாக நம்ம அரசர் மார்பில் ஈட்டியால் குத்திப்பட்டு மரணப்படுக்கையில் கிடைக்கின்றார். அவரை காண காஞ்சி மன்னர் வந்து கொண்டிருக்கிறாராம். பார்ப்போமா? கொடுவாலினை எடுடா அந்த கொலையாளிகள் விழவே, கொடுவாலினை எடுடா அந்த கொலையாளிகள் விழவே. அரசரே, அமைச்சரே, இங்கே கவனியுங்கள். நம்முடைய நண்பர் கத்திப்பாரா மன்னன் போருக்கு சென்று மிக மோச நிலையிலே காயம்பட்டு மிக மோசமாக இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். வாருங்கள், நாம் அனைவரும் சென்று போர்க்களத்தில் அவர் என்னவானார் என்று பார்த்துவிட்டு வருவோம். உடனே செல்வோம். தயாராக வாருங்கள். கண்டிப்பாக போர்க்களத்திலே வாருங்கள், செல்வோம். அங்கே பாருங்கள், அங்கே பகைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். பிடிங்கள், பிடிங்கள். விடுங்க, விடுங்க, விடுங்க. என்னுடைய மன்னன் தங்களுடைய மன்னர் கத்திப்பாரா மன்னர் இதோ இங்க குத்துயிரும் கொலையுருமாக கிடைக்கிறாரே. ஐயோ, ஐயோ, என்னம்மா கத்திப்பாரா அரசனே, குத்துயிரும் கொலையுமாக கிடைக்கிறாய்.
இந்த விதியது வந்து நேரும் என்று எண்ணவில்லை அம்மா. அது வந்து நேரும் என்று எண்ணவில்லை அம்மா. இந்த விதியது வந்து நேரும் என்று எண்ணவில்லை அம்மா. அது வந்து நேரும் என்று எண்ணவில்லை அம்மா. இந்த விதியது வந்து நேரும் என்று எண்ணவில்லை அம்மா. நம் இந்திய தேசத்தில் போதையின் பாதைக்கு பிள்ளைகள் சென்றன. இந்திய தேசத்தில் போதையின் பாதைக்கு பிள்ளைகள் சென்றன. நம் இந்திய தேசத்தில் போதையின் பாதையில் பிள்ளைகள் சென்றன. இந்திய தேசத்தில் போதையின் பாதைக்கு பிள்ளைகள் சென்றன. நண்பனே, உன்னை இழந்து கல்வரைகளின் சூழ்ச்சினாலே, வடநாட்டு அரசர்களின் சூழ்ச்சியினாலே, மேல்நாட்டிலிருந்து இறக்குமதியான பொருளினாலே இப்படி குற்றுயிராய் சாக கிடக்கிறாயே. ஐயோ, நான் என்ன சொல்வது? இந்த விதியது வந்து நேரும் என்று எண்ணவில்லை அம்மா. இந்த விதியது வந்து நேரும் என்று எண்ணவில்லை அம்மா. இந்த விதியது